என்ன என்ன நம்ம ரெண்டு பேருக்கு பந்தயம் இதுல ஜெயிச்சிட்டு நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஆகட்டும். இவன் நின்னுகிட்டு இங்க இருந்து ஒண்ணு விடுவேன், பாட்டு நிறைய விடுவேன், கீழே சித்தாவன். அதே மாதிரி இங்க நின்று நீ விடு பார்க்கலாம். அதே சரி. உன் பந்தயத்துல நான் தோத்துட்டேன்னு வச்சுக்க, நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன். அந்த மாதிரி செய்ய பார்க்கலாம். பாரு, இந்த வட்டம் போட்டுருக்கா, இந்த வட்டத்தை அப்படியே நின்னு முழுசா அழைச்சு காட்டு பார்க்கலாம். நீ உன்னால முடிஞ்ச பண்ணு. இது பாக்க அளவுல போகும். ஆமா, அது மாதிரி அழைச்சு காட்டு பார்க்கலாம். நீ அப்ப நீ ஒத்துழைதான் போடா. யாருங்க அவன் கிடக்குகிறான் சன்னியாசி பையன். 1000 வார்த்தை சொன்னாலும் தெரியும், இந்த நாளுடைய சொல் நிச்சயமாக உண்மையாக. அப்படியா? உலகம் எப்படி போகுது, சினிமா பார்த்துட்டு பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தா சைஸ் மாறுது. புது சாய் உடை உடுத்து பொட்டு வைக்கிறாள், புருஷன் இல்லா சமயம் பார்த்து சினிமா பார்க்கிறாள். ஆசுபத்திரி கட்டு போல அடியில கவர் பாடி, அதுக்கு மேல காலர் வைத்த வாயில் ரவைக்க மூடி, வெளிய போற காத்தடிக்கிற விவர கேளுங்க, அந்த ரெக்க பாடி தச்சு கொடுத்த டைலர் வேலைங்க. ஆம்பளை நாடகம் அடங்கி போச்சு, பொண்ணுங்க நாடகம் பெருத்து போச்சு. மஞ்ச பூசு மார்க்க போச்சு, சோப்பு பவுடர் அதிகமாச்சு. வெளிய போற காத்தடிக்கிற விவரம் கேளுங்க, அந்த ரெக்க பாடி தச்சு கொடுத்த டைலர் வேலைங்க. அதான் உத்தமையா நாதிரி பொண்ணு. பொண்டாட்டி பற்றி பேசினா அப்படியே பாமாலி உனக்கு எனக்கு ஒரு லிங்க் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை விட உத்தமி பத்திரி பதிவருது யாரும் கிடையவே கிடையாது. கோபப்படாதே. ஆகட்டும். நாரதா, அவன் கிடக்கிறான் வைத்தியக்காரன். என் சங்கம் எது நகரம் என்று எனக்கு தெரியாதா? சங்கம் எது? என்னை விட உத்தமி பத்திரி பதிவருதை என் கண் முன்னே காட்டிவிட்டால் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அம்மா, ஓய், நிச்சயமாக சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய அதாவது வார்த்தை நாங்கள் மனதில் இருந்தாலும் நாரதா தாக்குறதுங்க. என் பொண்டாட்டிக்கு ஒரு கேவலம் என்றால் அது எனக்கும் கேவலம் தான். வீட்டுக்கு தான் போய் தூங்குகிறேன். ஒருவேளை பூலோகத்திலே இந்த உலகத்தில் மொத்தமாக உலகத்துல ஒரு கற்பு கரிசி மங்கையை நான் காட்டிட்டா நான் சொல்றது நீ செய்யணும். நிச்சயமாக நிச்சயமாக விளையக்கூடிய யமதனுடைய மனைவி நீ. உண்மைதான். ஒருவேளை கற்பு கரிசி மங்கையை நான் காட்டிவிட்டால் உங்கள் தலையிலே அதாவது மதுகுடம் ஏந்தி இந்த யமலோகத்தை அதாவது 3 சுத்து சரி, நீ சொல்வதை நான் செய்கிறேன். ஒருவேளை நீ தோற்றுவிட்டால் இனிமேல் இந்த தெண்டிசை எங்க நாட்டிற்கு நீ வரவே கூடாது. ஒருவேளை நான் கற்பு கரிசி மங்கையை காட்டாவிட்டால் இதோ என் பூணூலை அறுத்து விட்டு இந்த சன்னியாசி கொலையை நிறுத்தி இனிமேல் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கவே மாட்டேன். நீதிவான் தர்மன் தர்மனிடத்துல நீங்க 2 பேரும் பந்தயம் போட்டிருக்கிறீங்க. என் பொண்டாட்டி சுமாலாதேவி சொல்றா, இந்த உலகத்திலே கற்பு கரிசி இல்லாவிட்டால் நான் தான் கற்பு கரிசின்னு நிரூபிச்சுட்டா நீ பூணூலை எத்து போட்டுட்டு இந்த உலகத்திலே நாரதன் என்ற பட்டமும் பேரும் எனக்கு வேண்டாம், நான் சன்னியாசி துறக்கிறேங்கிற. அதனால நீ ஒருவேளை ஜெயிச்சுட்டா ஏன் பொண்டாட்டி கற்பு கரிசியை வந்து இந்த உலகத்துல நீ காட்டிட்டா ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணுவா? மது கூட கல்குடம் தலைமையில வச்சுக்கிட்டு இந்த யமதிசையை 3 முறை சுத்தி வரணும். ஆமா, இது பந்தயம். 2 பேருக்கு சபதம். ஆமா, நாங்க ஒண்ணுமே புரியல உலகத்தில என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. என்னமோ நடக்குது, மர்மமா இருப்பது. உன்னை போல ஏமாளி எவனுமே இல்லை. நான் ஏமாளியாடா? இந்த நாதரை பற்றி உலகத்திற்கே தெரியுமாடா? பொம்பளை கிட்ட சபதம் போட்டு இந்த உலகத்துல கடவுள் சிவபெருமான் அவர் குடும்பத்தையே 2ஆ பிரிச்சுவா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு பள்ளிமணியில முருகன் உட்கார்ந்து இருக்காருல்ல, அது காரணம் யாரு? இந்த நாரதன். சபரிமலையிலே ஐயப்பன் அமர்ந்து உடைக்கிறாரு, அதற்கு யார் காரணம்? இந்த நாரதன்.
இங்க உட்கார்ந்துக்க அது அதுக்கு காரணம் தான்டா. ஆமா, இந்த உலகத்தின் தெய்வத்தையே ஆட்சி படைப்பவன்னா நீங்க. இவள் சாதாரண ஒரு பெண்மகள். என்னிடத்திலே சபதம் விட்டு விட்டாள். ஏய், புறப்படுகிறேன். எங்க? பூலோகத்தில் இவளை விட கற்புக்கரசி மங்கையை நான் காட்டியே தீர்வேன். புறப்படுகிறேன் பூலோகத்திற்கு. பூலோகம் போக வேணுமா? போகலாமா? புறப்படு. நாதமுனிவரானவர் பூலோகம் தேடி செல்ல கற்புக்குடைய ஒரு மங்கையை காண வேண்டும் என்று சொல்லி செல்லும் பொழுது அப்பொழுது கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சத்தியசீலன் சபை தர்பார் பற்றரசி அவரால் அறியலாம். நீ ஏன் நீ வருத்தப்படுற?
அது எவனாலும் தான் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அண்ணா தம்பி வரண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் மோசமா இருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. என்ன விஷயம்? அவர் கூப்பிட்டாரு. யாரு? அவரு அரசது. அரசனத்துக்கா? மகாராஜா வந்திருக்காரு. என்னையா? என்னையா? ஆமா. என்னது கூப்பிடுறான்? கடை வீடு சோறு போட திண்டு போவ. அவர் கூப்பிடாரியா? பைத்தியக்காரா? ஓய், முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிடு. கரெக்டான வார்த்தை சொல்லிருக்கிறேன். தம்பி அதை எடுத்து வச்சிரு. முக்கியமான வேலை இருக்குது. என்னென்ன வேலை? அப்படி கேட்டு போ. எப்படி? எங்க வீட்டுல திரட்டி. அப்படியா? ஆமா. பாப்பா வயசு வந்துருச்சா? இல்லையா? எங்க வீட்டுல திரட்டி, நான் சொல்றது மட்டும் போய் சொல்லு. அதே மாதிரியே சொல்லுமா? திரட்டிங்க. சரி. டைம் இல்ல. சாமி கூப்பிட்டீங்களா? சாமி கூப்பிட்டா ஒரு ராஜா போய் போக மாட்டேங்கிற. என்னுடைய மந்திரிமார்களா? சாமி என்னுடைய படை சேனாதிபதிகளா? ஆதித்தும் காக்காக்கு போ. காக்காக்கு பூகா? காக்காய் பூக்கு நாக்காய் பூக்கு இல்லையா? சாமி எதுக்கு கூப்பிடுங்க? என்ன வேலை எது கூப்பிடுங்க? என்னுடைய மந்திரியாக மட்டும் நான் அடிக்கின்றார்களுக்கு வயது ஓடி வந்து விட்டா. சரிங்க, சீக்கிரமாக சென்று நான் அழைத்ததாக எங்கிருந்தாலும் அவனை கப்பென்று பிடித்து கபால் என்று அழைத்துக் கொண்டு வா. அண்ணா அப்படியா? அவர் வீட்டு திரட்டியாமா? திரட்டியா? ஆமாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. எப்படிங்க? என்னைக்கு இல்லாம எனக்கு தெரியாம இன்னைக்கு என்ன புதுசா வீட்டுல திரட்டி? எனக்கே தெரியாது. அப்படியா? ஆமாங்க. இதெல்லாம் கேட்டு வர்றது எனக்கு சொல்லுவீங்களா? யாருக்கு திரட்டின்னு கேட்டு. அப்படிங்க. அண்ணா யாரு திரட்டி? முதல்ல கேட்டு போயிருவோம். சாவடிக்கிறேன். யாருக்கு திரட்டி? யாருக்கு? நான் சொல்றது அப்படியே போய் சொல்லு. அதான் சொல்ல போறேன். வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல பட்ட பகல் நட்டு தார் ரோட்ல விளக்க வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பேத்த பாட்டி வயசுக்கு வர்றா. பாட்டியால் நான் தான் தாய் மாமன். பாட்டியால் சீரியஸ் பண்ண வர முடியாது. டோன்ட் கேர். அவன் என்ன சொன்னான்? அவன் வந்து நாங்க சொன்னான். போனங்க மந்திரி பாத்துங்க. நீங்க சொல்றத சொன்னங்க. சரி, அவர் சொன்னாருங்க வர ஞாயிற்றுக்கிழமை சரியா 12 மணிக்கு கேட்ட நட்சத்திரத்துல அவங்க பாட்டியா வயசுக்கு வருதாமா வரது முடியாதாமா. ஆமாங்க. இவரு போய் என்ன பண்றாரம்மா? அதான் தெரியலையா? அவருதான் தெரியும். என்ன கேக்குறீங்க? என்னது அடிச்சு போடுவாரு? நான் என்ன பண்றேன்னா சொல்லுலியா? சொல்லுங்க. அட பாப்பா, நான் சொல்றது நல்லா ஞாபகப்படுத்திக்கடா. எப்படி? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல பட்டம் பகல் நட்டு தார் ரோட்ல விளக்க வச்சுட்டு எங்க அப்பனை வந்து பாட்டி வயசுக்கு வர்றா. பாட்டியாளுக்கு நான் தான் தாய் மாமா. பாட்டியால சீரியஸ் பண்ணணும். மறுபடியும் டோன்ட் கேர். ஏங்க அதுல பாருங்க. எப்படி? வர ஞாயிற்றுக்கிழமை சரியா 12 மணிக்கு கேட்ட நட்சத்திரம் அவங்க பாட்டி வயசுக்கு வருதாமா. சரி, இவர்தான் நாய் மாமன். ஆமாயா? தாய் மாமன். அதனால உங்களுக்கு தெரியாது. நடந்தா கால் வலிக்கும், பார்த்தா கண்ணு வலிக்கும், பேசுனா வாய் வலிக்கும். எனக்கு வியாதி தேவை உங்களுக்கு. போய் அவங்க பாட்டியா இப்பதான் வயசுக்கு வருதுன்னா அவங்க பாட்டியாக்கு அவங்க அப்பா எப்படி பிறந்திருப்பா? அவங்க அப்பனுக்கு இவன் எப்படி பிறந்திருப்பா? அதான் எல்லாம் கேக்குற நீ கேட்டீங்கன்னா இல்ல கேட்டுட்டு இருக்க நான் கேட்டீங்கன்னா 2 பேரும் யானையும் தான். நான் தான் யானையா? மனசா நான் தான் உனக்கு மாட்டேனா? ஆமா ஆமா. விரோதமா கேக்குறாரு. எங்க அப்பனுக்கு போறலையே, எங்க அம்மாளுக்கு தான் போறேன். ரெண்டும் ஒண்ணுதான்பா. அண்ணா நான் பிறக்கும் போது எங்க அப்பா ரிக்வெண்டிங் போயிட்டான். அங்க வந்து சொல்லிக்கோ, நான் தப்பிச்சு போறவா. அப்படியா? ஆமா பாக்குறேன். ஆமா அப்படியே சாவடிக்காரன
ஆமே வர சொல்ல அவனை. அவர் வெந்து கொண்டிருக்கிறார். வெந்து கொண்டிருக்கிறானா? ஆமா. வேகட்டு விடு வா. வர சொல், பாடல் பாடி கொண்டு வர சொல். வணக்கம். யாரு? நான் தான் உங்க மந்திரி. அப்படியா? என்ன எப்ப வந்தீங்க? ஏய், நான் வந்து வெகு நேரம் ஆகுறது. வந்தீங்க, ஒரு ஆள் அனுப்பிக்கலாம்ல? ஏய், உன்னை கூட்டு வர சொல்லி ஒரு ஆள் அனுப்புனேன். யாரு அனுப்புறேன் உன்னை. அவனா? அவன் 12-10 கிலோ சொன்னான். பாரு, அமர்ந்துப்பா. என்னை அடிக்கூடாது சொல்லிடுறான். அடிக்காதீங்க. ஆமா, ஏல இடுப்புல மட்டும் அடிங்க. ஏய், வாங்க வா. கூடாதுங்க. என்ன அவரை கூட்டிட்டு வர சொல்லி போனே இல்லையா? இனிமே தான் போகணும். ஏய், கூப்பிட்டாங்க. ஏய், எங்க கூப்பிட்டா? கண்டிப்பா கூப்பிட்டான். எங்க கூப்பிட்டா? நேத்து கோட்டை கடை லீவு. இன்னைக்கு கருநாள். கடை திறந்துருவாங்க, சீக்கிரம் வாடான்னு கோட்டை கடை கூப்பிட்டான். அவரை நான் எங்க கூட்டிட்டு வரேன்? நாங்க 2 பேரும் அதாவது குடிக்காத செத்து போயிட்டா கூட நாங்க 2 பேரும் போறது இல்லைங்க. ஏன்னு கேளு. அளவுக்கு போக மாட்டோம். ஏன்னா உண்மையா இல்லையா? நாங்க 2 பேரும் போக மாட்டோம். ஏன்னு கேளுங்க. நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு நாங்க கொலாய் கலவிட்டு படுத்துக்குவோம். ஏன்னா அவனை கூட்டிட்டு வர சொன்னா போய் வரையா இல்லையா? இனிமே நான் அடி வாங்கும்போது பின்னாடி பாப்பியா? பாடல் பாடி கொண்டு வர சொல்ல. யாரு? முடிச்சுதல்லாம். இட்டு பாடல் பாடு. यार का नाम मैंने सुना था मगर यार क्या है या मुझको नहीं थी खबर. यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर. मैं तो उलझा रहा उलझनों की तरह, दोस्तों में रहा दुश्मनों की तरह. मैं दुश्मन तो नहीं, मैं दुश्मन तो जब से देखो मैंने तुझको शायरी आ गई. ऐसा तो नहीं கையால அடி போடுறேன். सोचता गो अरे मैं दुआ मांगता, हाथ अपने उड़ा कर मैं क्या मांगता. सोचता गो अरे मैं दुआ मांगता, हाथ अपने उड़ा कर मैं क्या मांगता. जब से जैसे मुहब्बत में करने लगा, जब से जैसे इबादत में करने लगा. मगर आखिर तो नहीं मगर ऐसी जब से देखो मैंने तुझको शायरी आ गई. ऐसा तो नहीं. என்னடா நகி நகி கையா அடியில் விடுறது? என்னடா அப்படி பாராட்டி பாடுறது இந்தியில நண்பா, போனால் போகட்டும். ஏய், இந்த சபை முடித்து வந்திருக்கிறேனே, இந்த நிறைந்த சபைக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். வணக்கம். ஆகவா, நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் வளர்த்த ஒரு அழகு திரு பொன்னாடு. எப்படி சாலார் பாளையம் என்று சொன்னால் நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தாய் சிறந்த மச்சிமா நகரம். தாய் வீட்டுக்கு பிள்ளை போனது போல, ஒரு பெத்த வீட்டுக்கு பிள்ளையானது போனா எப்படி ஆதரிப்பார்களோ அப்படியாப்பட்ட மக்கள் அனைவற்றும் பெருமை. அவர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கிறங்க. இந்த மாலா கோயில் திருவிழாவை ஒரு பெரும் விழாவாக நடத்தி இன்றைய தினமாக அப்படி இன்றைய தினமாக நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். நாடகம் வரவேற்பு செய்திருக்கிறார். இந்த பெரியோர்களை நம்பி வைத்த வேண்டுதலையானது நிறைவேறிய காரணத்திற்கோசரம் இன்றைய தினமாக வேண்டுதலை நாடகமாக வைத்திருக்கிறார். அப்படி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களோ, நாடகத்தை காண வந்த ரசிக பொதுமக்களோ, அவரவர் குடும்பமானது இன்னும் நமது திருப்பதி ஏழுமலையானுடைய சன்னிதானமானது எப்படி நாளுக்கு நாள் மேலுக்கு மேல ஓங்கி வருகிறதோ, அதுபோல அவருடைய குடியும் கோபுரமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீடூடி வாழ்ந்திருக்க வேண்டும். ராமோஜி எல்லாத்துக்கும் போல அதே மாதிரி இந்த தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம். ஏண்டா அது கேட்டு தரீங்க. தூங்குறவங்க மட்டும் ஏன் டபுள் வணக்கம்? அவங்க என்ன வேணும்னு தூங்குறாங்க. ஏண்டா கஷ்டப்பட்டு பணியில எப்படியாப்பட்ட பணி, இதுல உட்காந்து இடுப்பு வலிக்கு உட்காந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கம். ஆமா, என்ன பிரச்சனை? ஏன் தலைவர் என்ன பிரச்சனை சொல்லு.
ஏய் ஓய் பேசுவதற்கு நேரம் கிடையாது. சரி. மதவா நாம் இன்று அரங்கேற்ற செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன என்னங்க நண்பா? 18 புராண கதையிலே இன்றைய தினமாக அரங்கேற்றுகிறது கந்த புராணம். கந்த புராணத்திலே ஒரு விரிவாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான நாடகம் அப்பா. என்னங்க? கணவனை உயிர் காத்த கற்பகவள்ளி. கற்பகவள்ளி எப்படி? கணவன் உயிர் காத்த கற்பகவள்ளி. ஆமா. இந்த நாடகத்திலே இந்நேர வேளையிலே சபை முன்னிட்டு வந்திருக்கிறேனே நான் யார், என்னுடைய நாடு நகரம் என்ன, என்னுடைய விரத்தாந்தம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும்.